தாவேகா தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ரஜினிகாந்த் குறித்து தெரிவித்த கருத்துக்கு திமுக பதிலடி கொடுத்திருக்கு. நடிகர் ரஜினிகாந்தை யாரும் மிரட்ட முடியாது, எந்த மிரட்டலுக்கும் அவர் அடிபணிய மாட்டார் என அமைச்சர் ரகுபதி தெரிவிச்சிருக்காரு. தமிழக சட்டசபை தேர்தல் விரைவிலே நடைபெறும் நிலையில் அரசியல் கட்சிகள் தீவிரமா தேர்தல் பணியாற்றி வராங்க. இந்நிலையில் நேற்று தமிழக வெற்றி கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய தாவேகா தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ரஜினிகாந்த் குறித்து சில கருத்துக்களை தெரிவித்தார். அதாவது, ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர நினைத்ததாகவும் திமுக மிரட்டியதால தான் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரவில்லை என குறிப்பிட்டிருந்தார். விஜய் எந்த மிரட்டலுக்கும் அஞ்ச மாட்டார், அவர் தைரியமான தலைவர் என்று ஆதவ் அர்ஜுனா பேசியிருந்தார். ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சு சர்ச்சையை கிளப்பியது. ரஜினிகாந்த் ரசிகர்கள் ஆதவ் அர்ஜுனா பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இந்த நிலையில் திமுக அமைச்சர் ரகுபதி ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு. புதுக்கோட்டையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அமைச்சர் ரகுபதி, நடிகர் ரஜினிகாந்தை யாரும் மிரட்ட முடியாது, எந்த மிரட்டலுக்கும் அவர் அடிபணிய மாட்டார் என்பது நாடறிந்த உண்மை. திமுக ரஜினிகாந்தை மிரட்டியதாக கூறுவது அப்பட்டமான பொய். அரசியலில் ஆதாயம் தேடி விஜய் கட்சியினரை சொல்லி வருகின்றனர். எங்களை பொறுத்தவரை ரஜினிகாந்த் எங்களது நண்பர். 1996 திராவிட மாடல் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்த நபர் ரஜினிகாந்த். அவரை பற்றி திமுக எந்த குறை சொல்லாது என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், சமையலுக்கு எரிவாயு சிலிண்டரையே கொடுக்க முடியாத பிரதமர் மோடி நாட்டை காப்பாற்றப் போகிறாரா? அமெரிக்காவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டார். அமெரிக்காவின் அடிமைகளாக நம்மையெல்லாம் வைத்திருப்பார். அதுதான் அவர் இந்த 11 ஆண்டு காலத்தில் செய்திருக்கிற மிக பெரும் சாதனை என சொல்ல முடியும். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை இவ்வாறு கூறியதை எங்களால் ஏற்க முடியாது என ரஜினிகாந்த் ரசிகர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து சூப்பர் ஸ்டாரின் பக்கமே இருப்போம் என சூப்பர் ஸ்டார் என்கின்ற ஹேஷ்டேக், அதாவது ஸ்டாண்ட் வித் சூப்பர் ஸ்டார் என்கின்ற ஹேஷ்டேக்கை தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரப்பி கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து விஜய்க்கும் அவரது கட்சியினரை சேர்ந்தவர்களுக்கும் தங்களால் இனி தங்களது ஓட்டுகளை போட முடியாது என சொல்லப்படுகிறது. காரணம், ஆதவ் அர்ஜுனா பேசிய பேச்சுக்கு விஜய் இதுவரை எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்காமல் இருப்பதே மிக பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது.